கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாக கூடியிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடி ஆராதிக்க வேண்டும். இந்த வேளையில் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த நாளிலே கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் நினைத்து அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலே உற்சாகமாக நாம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா
பார்க்கும் பொழுதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. எல்லாம் சொல்லுவோமா? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைக்கிறேன், ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைக்கிறேன், ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம்
என் உயிரோடு கலந்தி என் உயிரே நம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணர்வாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணர்வாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உம் வசனம் தியானிக்கையில். இரவும் பகலும் ஐயா உம் வசனம் தியானிக்கையில். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென் ஆமென். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்டு உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்க கொடுத்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலே ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே அந்த காலை வேளையிலே கூடி உம்மை ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வேதத்தில் போடப்பட்டிருக்கிறபடினால ஆண்டவர் உண்மையே நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் செழிப்பாய் மாற்றும்படியாக ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியாக அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த நாளிலே இந்த சமூகத்தில் காத்திருந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே சோத்திரம் நிறைவான பலனை தந்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவரே கட்டளை இடுவீராக. ஒரு குறைவில்லாமல் வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தபடினால நன்றி செலுத்துகிறோம். இதை தொடர்ந்து தேவ செய்தி ஆசீர்வதிங்க. கொடுக்கிற தாசரை மறைத்து வல்லமை அபிஷேகித்து பயன்படுத்துவீராக கர்த்தாவே. இந்த வேளையிலே அப்பா சோத்திரம் சோத்திரம் எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை வழி நடத்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான கால வேளையிலே
பரலோக தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாக கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக எபிரெயர் 13ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை இந்த காலை பொழுதில் நாம் வாசிக்க கேட்போம். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். 5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே, எதனாலே? கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருப்பதினால். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா? தைரியமாக இருக்க வேண்டும். ஆமென். தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவர். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும். ஆமென். சூழ்நிலை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டமான நெருக்கடியான நிலை குறித்தோ, வாதையின் காலத்தை குறித்தோ, இன்னும் எப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறபடினால் நாம் தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும். ஆமென். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி இங்கே வேதத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனை குறித்தான பயம் மனிதனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து மனுஷன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக இந்த காலத்திலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே தைரியத்தை குறித்து எப்பொழுது அந்த தைரியம் நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருந்தால்தான் இந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தைரியம் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு தைரியம் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் தைரியமாக இருப்பார்கள்? நாம் பார்ப்போமா? எபிரெயர் 10ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திறன் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற புதிதும் ஜீவனமான இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்திலே நாம் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இது மதம் அல்ல, இது மார்க்கம். ஹல்லேலூயா. புதிதும் ஜீவனமான ஒரு மனுஷன் உயிராக வாழ வேண்டும், நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். புதிதும் ஜீவனமான மார்க்கம் நமக்கு கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எனவே இந்த மார்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிற நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு முழு தைரியம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த இரத்தம் இந்த கொல்கொதா மேட்டில் சிந்தப்பட்டது நாம் தெரிந்தவை. எதற்காக? சகல மனுஷனுடைய பாவங்களை நீக்கி கழுவி சுத்தம் படுத்துவதற்காக, பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இரத்தம் தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். எனவே பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று நாம் வேதம் வாசிக்கிறோம்.
எனவே இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய ரத்தத்தினாலே அப்போ அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறபடினால் நாம் தைரியமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு, தேவனோடு இருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கியிருக்கிறது. எனவே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், ஹல்லேலூயா, நமக்கு இருக்கிறார். ஆமென். நமக்கொருவர் இருக்கிறார், மகா பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. இருக்கிறபடினாலே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லி இங்கே ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்குகிற பிள்ளைகளாக நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டபடினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த தைரியம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நமக்கு தைரியம். ஆமென். எனவே எபிரேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டை கிட்டி சேருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு மகா பிரதான ஆசாரியர். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டில் சேர கடவோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தைரியமாக நமக்கு சகாயத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய அந்த உதவியை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தைரியமாக கிருபாசன தண்டில நாம் சேர வேண்டும். நாம் கர்த்தரோடு நெருங்கி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நெருங்கி அந்த பரலோக தேவனோடு எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அந்த கர்த்தரிடத்தில் உதவி சகாயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இல்லாத பட்சத்தில் பயமும் திகிலும் போராட்டமும் மனுஷனுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரோடு இருந்தார்கள், கர்த்தரோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது அவர்கள் நிம்மதியாக, சுகமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். என்றைக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆமென் பிசாசோடு ஐக்கியப்பட ஆரம்பித்தார்களோ அவர்கள் நிம்மதி இழந்து போனார்கள். அவர்கள் பல கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் அடைய வேண்டிய நிலைமை வந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்கிறார், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டில் சேர கடவோம். நாம் கர்த்தரோடு நெருங்கி வாழும் பொழுதுதான் ஆமென் கர்த்தரால் நமக்கு உதவியும் இரக்கமும் ஒத்தாசை வரும். அப்பொழுது நாம் தைரியம் அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நமக்கு இரக்கமும் ஒத்தாசையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே புது தைரியம், புது பலம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளாகி நாம் ஆமென் அந்த கிருபையும் ஆமென் தயவை பெற்றுக்கொள்ள கர்த்தரோடு நெருங்கிய வாழ்வு, கர்த்தரோடு இசைந்த வாழ்வு நாம் முக்கியம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் தான் அந்த தைரியம், தேவனோடு நாம் நெருங்கக்கூடிய தைரியத்தை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நமக்கு தைரியம் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தால் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே தைரியம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13, 14. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா.
நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி எதை அந்த கர்த்தரிடத்தில், அந்த பரலோக பிதானிடத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ, அந்த வேண்டுதலுக்கு, அந்த விண்ணப்பத்திற்கு, அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். ஹல்லேலூயா. நாம் கேட்கிற வேண்டுதல், நாம் ஜெபிக்கிற விண்ணப்ப ஜெபங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நிச்சயம் பதில் வரும். ஹல்லேலூயா. தேவன் அதற்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். எனவே அப்படி நாம் பெற்றுக்கொள்கிறதுனாலே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் விசுவாசமாக நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு, அவருடைய சித்தத்தின்படி விசுவாசமாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பதில் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற அந்த விசுவாசம். ஏனென்றால் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஒரு சித்தத்தின்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் பதில் வருகிறது. அதனால் நமக்கு தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வருகிறது. அதனால் நமக்கு தைரியம். எனவே விசுவாசத்தின் மூலமாக நமக்கு தைரியம் இருக்கிறது. பயம் விலக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள உறுதியான, பலமான, திடமான விசுவாசம் நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தையின் மேல் நமக்கு முழு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அப்படியே அதை நம்புகிற விசுவாசம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் ஏதோ எழுதியிருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இது அனைத்தும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய வார்த்தைகள், அவருடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வேதம். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தினால நமக்கு தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தைரியமாக இருக்கிற பட்சத்தில் ஆமீன் கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே நான் பார்க்கிறோம், நீங்கள் எடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இயேசு அந்த படகுல இருக்கிறதை பார்க்கிறோம். சீஷர்களோடு கூட அவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அவருடைய சீஷர்களை அழைத்து செல்கிறார். போகிற பொழுது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சாயங்கால வேளையிலே அக்கறைக்கு போவார்கள் என்று போன பொழுது அவர்கள் போகிற அந்த வேளையிலே பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பிணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறவர்கள் கவலை இல்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாரி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சீஷர்கள், இயேசு அங்கே அந்த கப்பலிலே தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் பயந்து நடுங்கி இயேசுவை எழுப்பினாங்கள். மடிந்து போகிறோமுக்கு கவலை இல்லையா என்று அந்த பயத்தோடு, ஒரு மரண பயத்தோடு அவர்கள் அங்கே சத்தமிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு சாதாரணமாக எழுந்தார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே, அமைதலார் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. காற்று நின்று போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவரிடத்தில் எந்த பயமும் திகிலும் இல்லை. சீஷர்களை பார்த்தால் பயமும் திகிலும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். காரணம், புயல் காற்று, மடிந்து போய்விடுவோம், அழிந்து போய்விடுவோம் என்ற பயம், மரண பயம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்போது இயேசு அவர் இந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி அதை அமைதலாக்கி விட்டு சொல்லுகிறார். அவர்களை நோக்கி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆமேன். தம்முடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அதனால் உங்களுக்கு வந்த பயத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் குறைந்து போகும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் போகிற பொழுது பயம் அவனை பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் தைரியத்தை கொண்டு வருகிறதை நாம் 1 யோவானிலே பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் குறையும் பட்சத்தில், விசுவாசம் இல்லாமல் போகும் பட்சத்தில், அவிசுவாசம் உள்ளே வரும் பட்சத்தில் பயம், திகில் மனுஷனுக்குள்ளே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்தால் எப்பேற்பட்ட புயல் போன்ற பிரச்சனைகள், ஆமேன், சூறாவளி போன்ற பிரச்சனைகள், ஆமேன், கடல் அலைகளை போன்ற பெரிய கொந்தளிப்பான நிலைமைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா.
அவர்கள் மிகவும் பயந்து ஆமென் இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படியது என்று ஒருவரோடு சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பயத்திற்கு காரணம் அவிசுவாசம். விசுவாசம் வருகிற பொழுது பயம் நீங்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. தைரியம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. ஆமென். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆமென், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக எந்த மனுஷனுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், மூன்றாவதாக நீங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். தைரியத்துக்கு சிங்கத்தை ஒப்பிட்டிருக்கிறார். சிங்கத்தை போல தைரியம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒருவரும் தொடராதிருந்து நீதிமான் ஓடி போகிறான் என்று அவன் துன்மார்க்கனுடைய பயத்தை இங்கே பார்க்கிறோம். ஒருவனும் தொடராதிருந்து துன்மார்க்கன் ஓடி போகிறான். துன்மார்க்கன் பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான்களுக்கு தேவன் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியில் நாம் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம், அவருடைய அந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நீதிமான்களாக்குகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எனவே நீதிமான்களாக்கப்பட்ட நாம் தைரியமாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை நீங்கள் வாசிப்பது என்று சொன்னால், இந்த பூமியில இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. தைரியமாக. ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இத்தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தைரியமாக இந்த பூமியில் நாம் குடியிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்தில் நாம் குடி போகிறோம். நமக்காக தேவன் அங்கே பரலோகத்திலே ஆமென் ஆமென் நம்ம குடியிருப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பூமியிலே வாழும் காலத்தில் தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரித்ததினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தைரியத்தை பெற்றிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமானுக்கு சிங்கத்தை போல தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் பார்க்கிறபடி ஆமென் ஆமென். மூன்றாவதாக நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தைரியமாக இருப்போம். ஆமென். 4ஆவதாக வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆமென் அங்கே அவர்களுடைய தைரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரும் யோவானும் படிப்பு அறிவு இல்லாத ஒரு பேதமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். அப்படிப்பட்ட படிப்பு அறிவு இல்லாத பேதைகளாக இருந்த போதிலும் கூட ஆமென் அவர்கள் ஆச்சரியப்படும்படியாக அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் பேசிய தைரியமான வார்த்தையை நான் இங்கே பார்க்கிறோம். ஆமென். என்ன வார்த்தை? ஆமென். அங்கே இயேசு கிறிஸ்து ஆமென் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும், ஆமென் அவர் மரித்தெழுந்து எழுப்பப்பட்டார் என்றும், அவருடைய மரணத்தையும் வீழ்த்தெழுதலையும் குறித்து அவர்கள் தெளிவாக பேசி ஆமென் அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்ற அந்த ரட்சிக்கும் சத்தியத்தை தைரியமாக பேசின அந்த தைரியமான வார்த்தையை கேட்ட ஜனங்கள் இவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் ஆமென் அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் பேசுகிற தைரியமான வார்த்தையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் பேசுவதற்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது?
பரிசுத்த ஆவினாலே அந்த தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. என்ன எப்படி வந்தது? பரிசுத்த ஆவினாலே அந்த தைரியம் வந்தது என்று சொல்லி நீங்கள் அதே 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவிலே நிறைந்து, ஹல்லேலூயா, அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி பேச தொடங்குகிறார். அப்போ அவர் பேசுவதற்கு காரணம், அவ்வளவு தைரியமாய் பேசுவதற்கு காரணம், அவரை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஆமென். அவரை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி சென்றதுனால அவருக்குள்ள அவ்வளோ பெரிய தைரியம் இருந்தது. ஆமென். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற பொழுது நமக்குள்ள பெரிய தைரியம் இருக்கிறது. நாம் தைரியமாக சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும், சத்தியத்தை போதிக்க முடியும், சத்தியத்தை சத்தியமாக நாம் பேச முடியும், எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நடத்தல் இல்லாத பட்சத்தில் சத்தியத்தை மாற்றி விடுகிறார்கள், பொய்யை திணிக்கிறார்கள், சத்தியத்தை புரட்டி விடுகிறார்கள், மனுஷருக்கு ஏற்றபடி சத்தியத்தை பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கு கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், பொய்யான காரியங்கள் இன்றைக்கு பரம்பி இருக்கிறது. காரணம் பரிசுத்த ஆவியான நடத்தத்தில் இல்லாத பட்சத்தில். ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று சொன்னால் உங்களுக்குள்ள தைரியம் இருக்கும். தைரியமாக பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாவத்தை குறித்து கண்டிப்பதில்லை, நீதியை குறித்து கண்டிப்பதில்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏசு அன்புள்வார் மன்னிச்சிடுவார், ஏசு அன்புள்வார் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ஆமென். இன்றைக்கு ஒரு சைடாகவே போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவினால நிறைந்திருப்போம் என்றால் தைரியமாக இருந்து நாம் பாவம் இது, பரிசுத்தம் இது என்று சொல்லி சுட்டி காண்பிப்போம். ஏனென்றால் பவுல் இங்கே யோவான் இங்கே தைரியமாக பேசுகிறார்கள். காரணம் பரிசுத்த ஆவியிலே அவர்கள் நிறைந்திருந்ததனாலே. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தால் அது தைரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியால் நம்மை நிறைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாம் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிற பட்சத்தில், இயேசுவோடு நாம் ஐக்கியப்படுகிற பட்சத்தில் நாம் பரிசுத்த ஆவியில இன்னும் பலனடைய முடியும், பரிசுத்த ஆவியில் இன்னும் நம்ம பயன்படுத்த முடியும். எனவே நாம் தைரியமாக இருக்க பரிசுத்த ஆவியானுடைய துணை பலன் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வதாக நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பவர்கள் தைரியமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாக, பரிசுத்த ஆவியினுடைய இடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். சுய ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காதபடி, சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காத, பிசாசின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நான் எப்பொழுதும் நாம் நடத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 5வதாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அவன் 14-15 வசனத்தை வாசிப்போம். ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது தைரியம் வருகிறது என்று சொல்லி அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும் பார்க்கிறோம். அவன் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம் இருப்பார்கள். அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்த பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அம்பிபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ஹல்லேலூயா. இங்கே ரோமாபுரிக்கு போய் கொண்டிருக்கிற பவுலை சந்திக்கும்படியாக அங்கே சகோதரர்கள் எதிர்த்து வந்து அவர்களை சந்தித்த அந்த நேரத்தில் அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கிற அந்த இடத்துல மிகுந்த தைரியத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். எனவே பவுல் அந்த ரோமாபுரிக்கு பிரயாணப்பட்டு போனது பொழுது அங்கே இருக்கிற யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை சந்திக்கு வந்து பவுலை சந்தித்து பவுலோடு கூட வந்து முகமுகமாய் கண்ட பொழுது, அவர்கள் ஒருவரை பார்த்த பொழுது, ஒருவரை பேசின பொழுது அங்கே பவுலுக்கு மிகுந்த தைரியம் வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பவுலை கண்ட பொழுது தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். பவுலுக்கு இங்கே தைரியம் வருகிறது. காரணம், ஒருவரோடு ஒருவர் சந்திப்பு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை சந்திக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய தைரியம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக ஒத்தாசையாக இருந்து நாம் தைரியம் அடைந்து இந்த பூமியில் குடியிருந்து கர்த்தருடைய ஆவியின் நடத்துகளில் இருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஒத்தாசை உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, ஒருவர் சந்திப்பது என்பது மிகுந்த தைரியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் சந்தியுங்கள், பேசுங்கள், நன்மையானவர்களை பேசுங்கள், ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். ஆமென். பெரிய தைரியமான தைரியத்தை உண்டாக்கும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 5 விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் 2 விஷயம் இருக்கிறது, நாம் பார்த்து நிறைவு செய்வோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு தைரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், அவரில் நாம் என்ன பண்ண வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் யார் நிலைத்திருக்கிறார்களோ, கர்த்தரோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. எனவே அவருடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது என்ன? ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே வடிவாழ்வது, கர்த்தருடைய உபதேசத்திலே இருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபையிலே இருப்பது. ஆமென். கர்த்தரோடு இருப்பது, அதான் கர்த்தரிடத்தில் அவரில் நிலைத்திருப்பது. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம், அவருக்குள் நாம் தைரியத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வருகையிலே நாம் தைரியமாக அவரோடு கூட பரலோகம் போவோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, 7வதாக நாம் பார்க்கிறோம், அன்பு உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். அப்பொழுதுதான் உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கும். நிறைவாக 1 யோவான் 4:17, 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரம் நாமும் உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிலே நாம் நிறைந்து அன்பிலே பூரணப்படுகிற பொழுது நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே தைரியமாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே பூரணப்படுங்கள், தேவனுடைய அன்பு உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவன் கொடுத்த கட்டளை என்ன? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவர் கற்பனைகளை கைக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அன்பை நமக்கு கட்டளையாயிட்டு இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பாயிருங்கள், அன்பிலே பூரணப்படுங்கள், அன்பிலே ஆமென் வளர்ந்து பெருகுங்கள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். குடும்பத்தில் கணவன் வழங்கி அன்போடு இருங்கள். பெற்றோர் பிள்ளைகள் அன்போடு கொடுங்கள். சண்டை போட்டு கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பம், ஆமென், சபை, கர்த்தருடைய ஜனங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளது. அவர் அன்போடு இந்த பூமியில் வாழ்ந்தார். அந்த தேவனிடத்தில் இருக்கிற நாமும் கூட அவரிடத்தில் சகாயம், உதவி, ஒத்தாசை பெற்றுக்கொள்ள நாமும் கூட தைரியமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொன்ன அந்த தேவனிடத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆமென், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் அந்த வசனத்தை. நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. நாசிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு உதவி, ஒத்தாசை அனுப்புகிற சர்வ வல்லமையுள்ளவர். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், காத்துக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஜெபித்து இந்த பரிசுத்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. மகிமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிராக வந்தாலும் ஆவியானவர் எதிராக வந்தால் ஆவியானவர். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாமி கர்த்தருக்கு. பயமில்லை சொல்லுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துணையாயிருப்பவர். அடக்கமே எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துணையாயிருப்பவர். அடக்கமே எனக்கில்லையே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதித்த இந்த பரிசுத்த ஆராதனை கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே துதிக்க ஆராதிக்கமை தொழுது கொள்ள இப்பொழுது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உமக்கு மகிமையுள்ள ஆராதனையை ஏற்றுக்கொண்டமைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கொண்டு எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்துகிறார். பரலோக தேவன் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்படும். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரலோகத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்மை நம்பியிருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டரே சகாயத்தை உதவியை அனுப்பி கொண்டிருக்கிறார். நல்ல வேலைகளில் குடும்பங்களில் சமாதானத்தை, சுக பலத்தை, ஆரோக்கிய எல்லாவித ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த சபையை பாதுகாப்பீராக. இந்த சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நெருக்கடியான நிலைமையை மாற்றி இந்த வாதையின் காலத்தை, கொரோனா வைரஸ் காலத்தை அப்புறப்படுத்துவீராக. நல்ல சாதகமான சூழ்நிலையை மாற்றுவீராக. சபையில் கூடி வந்து குதூகலமாய் ஆராதிக்கிற ஒத்தாசை அனுப்புவீராக. சகலவற்றின் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்து வழிநடத்தும். எல்லா மகிமையும் பரலோக தேவனுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லோரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord.